சென்னை கோயம்பேடு சந்தையில் அதிக அளவில் லோடு வந்த வண்ணமில்லாத காய்கறிகளின் விலை கடுமையாக குறைந்துள்ளது. சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் வரத்து அதிகரிப்பு காரணமாக வெங்காயம், தக்காளி மற்றும் பிற காய்கறிகளின் விலை வீழ்ச்சியடைந்துள்ளது. 1 கிலோ வெங்காயம் 20 ரூபாய்க்கும், 1 கிலோ தக்காளி 16 முதல் 20 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிலோ முட்டைக்கோஸ் 12 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 25 முதல் 30 ரூபாய்க்கும், பீட்ரூட் 25 ரூபாய்க்கும், கேரட் 12 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வியாபாரமும் குறைந்து காய்கறிகள் தேக்கமடைந்துள்ளதால் தங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக வியாபாரிகள் கூறியுள்ளனர். சரக்கு அளவு ஜாஸ்தி ஆகிறதால வியாபாரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அவ்வளோதான். எல்லா விலைவாசி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கோஸு விலை கம்மி, அப்புறம் பீன்ஸு விலை 40 ரூபா 50 ரூபா போய்கிட்டு இன்றைக்கி 40 ரூபா போகுது. எல்லா காய்கறியுமே கொஞ்சம் முள்ளங்கி எல்லாமே விலை டவுனு, ஆனால் வியாபாரம் இல்லை, எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் போய்கிட்டு இருக்கு. விலைவாசி வந்து இப்போ பனி சீசன் சார். இப்போ பனி சீசன்னால மார்கழி மாதம், தை மாதம் இதெல்லாம் வந்து விலை கம்மியாக தான் இருக்கும். பனியினால் எல்லா காய்கறியும் நல்லா விளைச்சல் அதிகமாக இருக்கும். ஆமாம், வரத்தும் அதிகம். உங்களுக்கு சம்மர் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து எல்லாவும் சரக்கு கம்மியாகிடும், விலைவாசி ஏற்றமாகும்.